நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான செட்டிங்கை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும். உங்கள் மொபைலில் நீங்கள் பயன்படுத்த நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அந்த செட்டிங் எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்தணும், எதுக்கு அப்படிங்கிற விவரங்களை டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் மொபைல் ஹாட்ஸ்பாட் அண்ட் டீத்தரிங் இருக்கும், அதுக்குள்ளே போகும். போனதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் டேட்டாவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணும்போது சும்மா அப்படி கனெக்ட் பண்ணி விட்டுறாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மொபைல் ஹாட்ஸ்பாட் அதில் அழுத்தி பிடிங்க. அப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் வரும். நெட்வொர்க் நேம், பாஸ்வேர்டு, என்ன பேண்ட் எல்லாமே வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபிகர் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு இருக்கும், அதுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் மொபைல் டேட்டா லிமிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணுவோம். டச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நீங்க ஒரு குறிப்பிட்ட எம்பி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எம்பிக்குள்ள மட்டும்தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ பயன்படுத்த முடியும். ஒன்ஸ் அதை அவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெட்டு கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணி நீங்கள் உங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை எம்பின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 எம்பியோ 200 எம்பியோ 300 எம்பியோ 1000 எம்பியோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஓகே கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 100 எம்பின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 100 எம்பி ஓகே கொடுத்துட்டோம்னா அங்கே ஒரு 100 எம்பி செட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா செட் மொபைல் டேட்டா லிமிட் ஒரு 100 எம்பி. ஸோ இந்த செட்டப் கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு செட்டப் இருக்கு, டர்ன் ஆஃப் வென் நோ டிவைஸ் கனெக்டட் ஃபார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள போவோம். இது ரெண்டாவது செட்டிங் மிக முக்கியமானது. ஸோ நெவர் டைம் அவுட் 5 மினிட்ஸ்ல இருந்து 60 மினிட் வரைக்கும் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஹாட்ஸ்பாட்டை வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க, பட் அதுல யாருமே கனெக்ட் பண்ணல ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஹாட்ஸ்பாட் மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்படிங்கிற மாதிரி செட்டப்பை நீங்க செட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது செட்டப். அதுக்கப்புறம் ஹிடன் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது டிஃபால்ட்டா இது ஆஃப்ல இருக்கும், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். எதுக்கு சொல்ற வரேன்னா, உங்க நெட்வொர்க் வேற யாரோடைய மொபைலோட சர்ச்லையும் டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா கண்டிப்பா இதை நீங்க உங்களுடைய பிரைவசிக்காக இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். எதிர்த்தரப்புள்ள நபர் அவர் பக்கத்தில் ஏதாவது வைஃபை கிடைக்குதா ஃப்ரீயா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நம்முடைய நெட்வொர்க் நேம் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுக்காக இந்த செட்டப். ஸோ இந்த வீடியோவில் 3 முக்கியமான செட்டிங்கை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. அப்படியே உங்க போன்ல இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோ வரணும்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, பெல் ஐகான் இருக்கு, பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.